வணக்கம் நண்பர்களே, உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்க எப்படி முதலீடு செய்யலாம் என்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், அது முக்கியம்தான். ஆனால் அந்த பணத்தை நம்ம புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து பல மடங்கு பெருக்கிறது தாங்க நம்மளுடைய ஸ்மார்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் என்னென்னா, பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய 7 முதலீட்டு வழிகள், எந்த வழி உங்களுக்கு பொருத்தமானது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக இதில் வரக்கூடிய பிழைகளை எப்படி தவிர்ப்பதுங்கிறதையும், இதில் வரக்கூடிய வருமான வரி விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஆர்டிங்க. இது நம்ம பேங்க்கில் வைக்கக்கூடியது. இது ஆர்டிங்கிறது என்னென்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் ஆர்டி. இந்த ஆர்டிங்கிறது வங்கியில் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடுங்க. மாதம் மாதம் ஒரு நிலையான தொகையை நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா 5 வருடங்களில் உங்களுக்கு தொகை ரெட்டிப்பாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு மாதம் நீங்கள் 2000 செலுத்திட்டு வந்தீங்கன்னா 5 வருஷத்தில் சுமார் 1.25 லட்சம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதனுடைய பயன்கள் பார்க்கும் பொழுது இது மிகவும் பாதுகாப்பானது, நிலையான வட்டி கிடைக்கும், வருமான வரி குறைவாக தான் இருக்கும். இதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வட்டி விகிதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் ரொம்ப சேஃபான விஷயம். இதை நீங்கள் முதலீடு செய்யலாம். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். இது எஸ்ஐபிங்க. இதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு மூலம் மாதம் நீங்கள் 500 ரூபா முதலீடு செஞ்சாவே உங்கள் பணம் 5 இல்லைன்னா 10 வருடங்களில் 2 மடங்கு இல்லைன்னா 5 மடங்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாதம் 1000 ரூபாய் நீங்கள் செலுத்திட்டு வந்தாவே 10 வருடங்களில் சுமார் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஐபி கிடைக்கும். வட்டி 12% உங்களுக்கு கிடைக்கும். இதோட பயன்கள் பார்க்கும்போது நீண்ட காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை இது கொடுக்க செய்யும். அடுத்து 3வது இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்மளுடைய பாரம்பரிய முதலீடுங்க. நம்ம ஊர் பக்கத்தில் பசுமை தங்கத்தில் முதலீடு செய்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்னன்னா டிஜிட்டல் கோல்டு இடிஎஃப், செவரேஞ்சன் கோல்டு பாண்ட் போன்ற பல வழிகள் இன்றைக்கி வந்திருக்குது. அதில் இந்த செவரேஞ்சன் கோல்டு பாண்டுங்கிறது அரசு வழங்கக்கூடியது. இது வருஷத்துக்கு 2.5% கூடுதல் வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் 8 ஆண்டுகள் இது லாக்இன் பீரியட் வச்சுருக்குது. இதனுடைய பயன்கள் பார்க்கும்போது இது பாதுகாப்பானது, வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. இது தடைகள்னு பார்த்தோம்னா தங்கத்தோட விலை குறைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு பாதிப்பு. ஆனால் தங்கத்தோட விலை எப்போதுமே குறையாது, அதிகமாக தான் ஆகும். இது ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். 4வது ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு சவாலான விஷயங்க. ஆனால் இதை சரியாக நம்ம படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செஞ்சோம்னா சில வருடங்கள்லேயே பணத்தை 3 மடங்குலேருந்து 5 மடங்கு வரைக்கும் நம்ம பெருக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற ப்ளூ சிப் நிறுவனங்களில் நம்ம முதலீடு செஞ்சோம்னா 10 வருடங்கள்லே நம்மளுக்கு 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதனுடைய பயன்கள் பார்க்கும்போது இதில் அதிகமான வருமானம் கிடைக்கும். தடைகள் பார்க்கும்போது சந்தை அபாயம் கொஞ்சம் இருக்கும், நஷ்டம் ஏற்படலாம். குறிப்பாக இந்த லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் இதில் முக்கியமானது. ஸோ இதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 5வது இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ரியல் எஸ்டேட்டுங்க. அதாவது வீடு, நிலம். இது ஒரு பாதுகாப்பான வழி. இது எப்போவுமே நிலமோ வீடோ வாங்கி வச்சோம்னா அது வாட்டில் இருக்கும். அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அதுவும் முக்கியமாக எந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாங்கினோம்னா சிறிய நகரங்களில் வளர்ந்துட்டு வரக்கூடிய இடங்களில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பு ரெட்டிப்பாகும். இதனுடைய பயன் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு நிலையான சொத்து. இதை யாருமே அசைக்க முடியாது. இது அப்படியே தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது நிலையான சொத்து. பெரிய முதலீடு இதுக்கு தேவையில்லை. ஆனால் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2010 5 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கியிருந்தோம்னா ஆனால் அந்த இடத்தோட விலை இன்னைக்கு
15 லட்சம் இல்லைன்னா 30 லட்சம் அந்த மாதிரி வந்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போவுமே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் விலை உயர்வு தான். எப்போவுமே விலை கம்மியே ஆகாது. ஸோ நீங்கள் இதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். 6வது இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பாதுகாப்பான அரசு திட்டம். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொஞ்சம் அவங்களுடைய சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அவங்களே இந்த பிஎஃப்னு சொல்லிட்டு அவங்களே வந்து க்ரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் ஒரு சில கம்பெனியில் இது இருக்குது, ஒரு சில கம்பெனியில் அவைலபிள் இல்லை. இதை வந்து நம்ம 15 வருஷத்துக்கு நம்ம இந்த பணத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். வருமான வரி விலக்கும் நம்ம பெறலாம். இதனுடைய பயன்கள்னு பார்க்கும்போது வருமான வரியில் நம்மளுக்கு சலுகை கிடைக்கும். நீண்ட நாள் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். தடையின்னு பார்த்தோம்னா இதில் 15 வருஷம் வந்து நம்ம இந்த பணத்தை லாக் பண்ணியே வச்சுருக்கணும். வருஷத்துக்கு 7.1% வந்து நம்மளுக்கு வட்டி கிடைக்கும் இந்த இதில். 7வது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பிஸ்னஸ்ங்க. சொந்த தொழில் தொடங்குது. உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் ஒரு சிறிய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூடியூப் சேனல் நடத்தலாம், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம், இல்லைன்னா ஒரு தையல் கிளாஸ். இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் முதலீடு செஞ்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதனுடைய பயன்கள்னு பார்க்கும்போது இது வந்து எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில், உங்களுடைய பார்வையில் இது நடக்கும். தடைகள்னு பார்க்கும் பொழுது இதில் நேரம், முயற்சி ரொம்ப தேவை. திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். நீங்கள் தவிர்க்க வேண்டிய பிழைகள் என்னென்னா, ஒரே இடத்துல பணம் முழுவதையும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. எல்லாத்துலேயுமே அதனுடைய ரிஸ்க்கு மற்றும் எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஹை ரிட்டன்ஷன் பக்கத்தில் நீங்கள் போகணும். நேரங்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் அவசரப்படக்கூடாது. நண்பர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் பிளான் செய்யாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பணத்தை ரெட்டிப்பாக்க முதலீடு செய்கிற வழிகள் நிறையா இருக்குது. ஆனால் அதில் உங்கள் வாழ்க்கையோட நிலையையும் உங்களுடைய பண நெருக்கடியையும் வச்சு நீங்கள் சரியான ஒரு தேர்வை நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7 வழிகளில் உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.